ஸ்தோத்திரம். இந்த மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நீங்கள் நல்லா இருப்பீங்க என்று சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பாரம் எங்களை அழுத்துகிறதே. யார் எங்களை விடுவிப்பா? யார் எங்களை ஆறுதல் படுத்துவா? எங்கள் துக்கத்தை யார் மாற்றுவா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கீங்களா? என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். சங்கீத புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது வருஷத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி தாவீது ராஜா சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, இங்கே ஈசாயின் புத்திரனாகிய இந்த தாவீதை சாமுவேல் தீர்க்கதரிசியாக சாமுவேல் என்ன செய்கிறாரா? அபிஷேகம் பண்ணுகிறார். அவர் ஒவ்வொரு புதல்வனையும் காட்டுகிறார். இல்லைன்னு சொல்லி 8வது ஒருவர் உண்டே, அவர் எங்கே என்று சொல்கிறார். அவரோ ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறார். அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி தைலகுப்பி எடுத்து அவர் அபிஷேகித்து அவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் ராஜாவா அபிஷேகிக்கிறார். என் அன்பு பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற ராஜாவா ஆண்டவர் அபிஷேகிக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ பாடுகள். அதுலேயும் அவர் என்ன சொல்கிறாரு? உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது வருஷத்தில் நித்திய பேரின்பமும் உண்டுன்னு சொல்கிறாரு. ஒருவேளை அவருக்கு எதிரியாரும் சவுல். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவரை கொல்லணும்னு சொல்லி வகதேடி கொண்டு இருக்கிறான். ஆனால் அவர் கையில் ஆண்டவர் என்ன செய்யலை? ஒப்பு கொடுக்கலை. ஆனால் ஒரு முறை அந்த குகையை தேடி வந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேலே கையை போடாதேன்னு சொல்கிறாரு. அன்பு பிள்ளைகளை, அவனுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? எதிரிகள் அவரை வந்து ஒழிச்சு வச்சு அவரை கொல்லணும்னு வகதேடி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவரையும் அவர் குடும்பத்தையும் என்ன செய்கிறாரு? காத்து கொள்கிறார். எதிரிகள் கையிலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மீட்டுக் கொள்கிறார். ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எதிரிகள் இருக்கலாம். ஏன்னா பக்கத்திலே இருக்கலாம், வீட்டாரே இருக்கலாம், அயலகத்தாரும் இருக்கலாம். ஆனால் அவங்க மத்தியில் அவரோட பணி செய்கிற இடத்துல இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் உயிருக்கு உயிராக நேசிக்கிறவங்க கூட உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். ஏன்னா இந்த பாவ உலகத்தில் ஒருவர் வாழ ஒருவருக்கு சம்மதமே கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கே 12 பேரில் 2 பேர் என்ன செஞ்சாங்க? எதிரியாக தான் இருந்தாங்க. அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கலாம், அயலகத்தாராக இருக்கலாம், பக்கத்திலே இருக்கலாம். ஆனால் அவங்க மத்தியில் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். அதான் அவர் நமது வலது வருஷத்தில் இருக்கிறதுனால என்ன செய்கிறாரு? நம்மளுக்கு பரிபூர்ண ஆனந்தத்தை தருகிறாராம். உம்முடைய வலது வருஷத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. நித்தியம் அந்த பாடுகள், நெருக்கங்கள் வர்ற நேரம்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை நாடுறாரு, ஆலயத்துக்கு போகிறார். ஆண்டவரே தஞ்சன்னு சொல்லி என்ன செய்கிறாரு? இசைக்கருவி மீட்டு கர்த்தரை துதிக்கிறார், கர்த்தரை பாடுகிறார். அதனால தான் நான் கர்த்தரை என் வலது வருஷத்தை வைத்திருக்கிறபடியா அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். அவரை போல பாடுகளை யாரும் சகிக்க முடியாது. அத்தனை உபத்திரத்திலையும் அத்தனை நெருக்கத்திலையும் ஆண்டவரை விட்டு அவர் பின்வாங்கலை. கர்த்தரை தேடுகிறார், கர்த்தரே நாடுகிறார், அவர் சமூகத்தையே நாடி வருகிறார். அதனால தான் நித்திய பேரின்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் வலது வருஷத்தில் இருக்கிறதுனால தான் அசையாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவருக்கு திரும்ப கொடுக்கிறான். நீங்களும் நானும் கர்த்தரை நம்பும்போது, கர்த்தரை விசுவாசிக்கும் போது, அவருடைய சமூகத்தை நாடும்போது, அவரையே தஞ்சன்னு இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சத்துருக்கள் மத்தியில் தலைநிமிர பண்ணுவான். சத்துருக்கள் மத்தியில் அசையாத ஆசீர்வாதத்தை தருவான். பரிபூரண ஆசீர்வாதத்தை தருவான். பரிபூரணா ஒரு நிரம்பி விழுகிற ஆசீர்வாதம், அறகுறையா இல்லை. ஒருவேளை இந்த மனுஷர்கள் தரணும்னா ஏதோ ஒன்று ஆகாதுன்றதை கொண்டு தருவாங்க. ஒருவேளை இது எதுக்கு அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஆனால் நம்ம அப்பா இல்லை, பெஸ்ட்டாக தருவாங்க, ஆசீர்வாதமாக தருவாங்க, அது ஒரு பரிபூர்ணமாக தருவாங்க. உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, வரப்போகிற சன்னதிக்கு அப்படின்னு தந்து என்ன செய்வாராம்? பூரணமாக தருவாராம். என் அன்பு பிள்ளைகளே, அதனால் நீங்கள் கலங்காதுங்க, விசுவாசிங்க, கர்த்தரை நம்புங்க. நிச்சயமாக கர்த்தரை
உங்கள் வலது வருஷத்தில் இருக்கிறான். நீ ஒரு நித்திய பேரின்பத்தை தருவா, பரிபூரண ஆசீர்வாதத்தை தருவா. ஒருபோதும் சோர்ந்து போகாதுங்க, ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாதுங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. இந்த வாரத்தில் இந்த நன்னாளில் கர்த்தர் நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதத்தை தருவா, எதிர்பார்க்கிற நன்மையை தருவா, எதிர்பார்க்கிற பாக்கியத்தை தருவா, எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை தருவா. தந்தவங்களை என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவா. ஜெபிப்போமா? பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே சோஸ்திரம். பாசம் என்மே நீர் வைத்ததினா பறிக்க இயலாதவரும் அன்னை. பாசம் என்மே நீர் வைத்ததினா பறிக்க இயலாதவரும் அன்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றியப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்குறீங்க, பரிபூர்ண மகிழ்ச்சியை கொடுக்குறீங்க ராஜா. ஆண்டவரே, உடைய சமூகத்தை நாங்கள் நாடும்போது உண்மையிலே ஒரு ஆனந்தம் உண்டாகிறதையா. நாங்கள் உடைய சமூகத்தை நாடி வரும்போது மெய்யான ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருகிறீங்க ஐயா. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, எங்களுக்கு ஒரு நன்மை இல்லையே, நாங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் இன்னும் எங்களுக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற என் அன்பு மகனே, நீ யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தை நாடு. உனக்கு விரோதமாக எழும்புற சத்துருவை ஆண்டவர் உன் பாதத்துக்கு கொண்டு வருவா. உனக்கு விரோதமாக எழும்புற சத்துருவை நீ தேடியும் காணாதிருப்பான். ஒருவேளை உனக்கு யாரெல்லாம் விரோதமாக எழும்புறாங்களோ அவங்க பட்சத்தில் உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தந்து, உனக்கு நித்திய பேரின்பத்தை தந்து ஒன்றை ஆசீர்வதிப்பா, ஒன்றை கனப்படுத்துவா, ஒன்றை மேன்மைப்படுத்துவா. தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. வியாதியோடு இருக்கலாம், வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்குறீங்க, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்குறீங்க. அதே போல் கற்பத்தின் கனியை கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறீங்க. பிள்ளைகள் எதிர்பார்க்கிற திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுகிறீங்க. ஆண்டவரே, விரும்புகிற நன்மையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.